திருவண்ணாமலை கோவிலில் இரவில் நடக்கிற அதிசய மர்மம் உங்களுக்கு தெரியுமா? இந்த மலையோட உச்சியில் லிங்க வடிவத்தில் காட்சி தரும். இரவு நேரத்தில் ஒரு சில மேகங்கள் அந்த ஆவுடையார் மாதிரி ரவுண்டாக சுற்றி இந்த மலையோட உச்சியில் போய் அப்படியே நிற்கும். அந்த காட்சி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு சிவலிங்கம் அங்கே மேலே இருக்க மாதிரி காட்சி தரும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இரவு டைமில் தான் பல டைம் நடந்திருக்கு. இந்த மலையை ஒரு லிங்கமாகவும் மேலே இருக்கிற அந்த மேகங்கள் ஆவுடையார் மாதிரி வந்து இந்த மலையே ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கமாக காட்சி தருது. இந்த கோவிலில் இரவில் நடை சாத்தின பிறகு இந்த கோவில் முழுக்க அந்த சிவ மந்திரம் அப்படியே பரவும். அந்த சமயத்தில் தான் சிவனோட அந்த நடன வாத்திய சத்தங்கள் ஏகப்பட்டது கேட்குமா. அந்த சத்தத்தை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய அந்த புண்ணியம் பண்ணேன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் இது வரைக்குமே அந்த வாத்தியங்களோட சத்தமோ இல்லை சிவனோட நடன சத்தமோ இது வரைக்கும் யாருக்குமே கேட்டது கிடையாது. அதே இரவு டைமில் தான் மறைந்திருக்கிற சித்தர்கள் எல்லாருமே வெளியில் வருவாங்க. மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் மரங்களாகவும் ஏகப்பட்ட சித்தர்கள் இரவு நேரத்தில் தான் வெளியில் வந்து நடமாடுவாங்க. சொல்லப்போனால் திருவண்ணாமலை இரவு நேரத்தில் அதிக சக்திகள் கொண்ட ஒரு இடமா மாறுது. ஏகப்பட்ட சித்தர்களும் ஏகப்பட்ட சக்திகளும் ஏகப்பட்ட கடவுள்களும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அந்த திருவண்ணாமலை தான்.